வணக்கம். இந்த வீடியோவில் திருநெல்வேலி நெல்லையப்பருடைய கதையை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த நெல்லையப்பர் கோயிலுடைய வரலாறு, சிறப்பம்சங்கள் இதுக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு முன்னால் கேள்வி, இந்த சாமிக்கு ஏன் நெல்லையப்பர்னு பேர் வந்துச்சு? நெல்லையில் திருநெல்வேலியில் கோயில் வாங்கியிருக்கிறாரே நம்ம அப்பன் சிவபெருமான், அதனால அவருக்கு நெல்லையப்பர்னு பேர் வந்துச்சா? இல்லைனா நெல்லையப்பருங்கிற பேரோட அவர் இங்கே உக்காந்ததுக்கு அப்புறமா இந்த ஊருக்கு நெல்லை, திருநெல்வேலி அப்படின்னு பேர் வந்துச்சான்னு கேட்டா கொஞ்சம் கஷ்டமான கேள்விதான். இதுக்கான பதில் என்னன்னா, இன்னையில இருந்து தோராயமா ஒரு 1500 இருந்து 2000 வருஷங்களுக்கு முன்னால இங்க திருநெல்வேலி அப்படிங்கிற ஊரே இல்லை. சரி, அப்படின்னா திருநெல்வேலிங்கிற இந்த ஊர் உருவாகாத அந்த காலத்திலேயே இங்கே நெல்லையப்பர் மட்டும் இருந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்டால் அவரும் இல்லை. திருநெல்வேலியும் நெல்லையப்பரும் இல்லாத அந்த பழங்காலத்திலேயே இப்போ நம்ம கோயிலில் நெல்லையப்பர் அப்படின்னு சொல்லி கும்பிட்றோமே, அந்த சிவலிங்கம் இந்த ஊரில் இருந்துச்சு. அந்த காலத்தில் இந்த சிவலிங்கத்தை வேணுவனநாதர் அப்படின்னு சொல்லி கும்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஏன் நம்ம நெல்லையப்பரை வேணுவனநாதர் அப்படின்னு சொல்லி கும்பிட்டாங்கன்னு கேட்டா, இந்த சிவலிங்கம் ஒரு சரியான மூங்கில் காட்டுக்குள்ள வச்சு கும்பிடப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கு. இப்போ நம்ம கோயில் இருக்குதே, அது அந்த காலத்தில் ஒரு பெரிய மூங்கில் காடு. அதனால தான் இப்போ வரைக்குமே இந்த கோயிலுடைய தலவிருட்சம்னு மூங்கில் மரத்தை வச்சிருக்காங்க. வேணு அப்படின்னு சொன்னா சுத்த தமிழ்ல மூங்கில் அப்படின்னு அர்த்தமா. அதனால மூங்கில் வனத்துக்குள்ள, வேணு வனத்துக்குள்ள இருக்கக்கூடிய சாமிங்கிறதுனால இவருக்கு வேணுவனநாதர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க நம்ம ஆளுக. சரி, அப்புறம் எப்படி இவருக்கு நெல்லையப்பர்னு பேர் கிடைச்சிச்சுன்னு சொல்லி கேட்டா, அதுவா கிடைக்கல. சாமி இந்த பேரை அவரா எடுத்துக்கிட்டாரு. அதாவது, எப்பா மூங்கில் காட்டுக்குள்ள இருந்து நான் வெளிப்பட்டதுனால, மூங்கில் காட்டுக்குள்ள என்னுடைய கோயில் இருக்கிறதுனால எனக்கு இந்த ஊர் பேரை, இந்த வனத்து பேரையே வச்சிருக்கீங்க வேணுவனநாதர்னு. அது அப்படி இருக்கக்கூடாதுப்பா. இந்த ஊர் பேர்ல இருந்து எனக்கு பேர் கிடைக்க வேண்டாம், என் பேரில் இருந்து, என்னுடைய நாமத்தில் இருந்து இந்த ஊருக்கே பேர் கிடைக்கட்டும்னு சொல்லி வேணுவனநாதரா இருந்த இந்த சிவபெருமான் நெல்வேலி நாதரா, நெல்லையப்பரா ஒரு பெரிய பேர் வாங்கி இந்த மூங்கில் வனத்தை நெல்வேலியாக, திருநெல்வேலியாக மாற்றி காட்டினாரு. சரி, அப்ப சாமி தான் இந்த ஊருக்கே திருநெல்வேலி அப்படின்னு பேர் வாங்கி கொடுத்துருக்காருன்னு புரிஞ்சு போச்சு. ஆனா வேணுவனநாதனா இருந்த என்னை இனிமேல் நெல்வேலிநாதன், நெல்லையப்பன் அப்படின்னு கூப்பிடுங்கன்னு சாமி என்ன மக்க மனுஷர்கிட்ட சொல்லிட்டு போனாரா, இல்லை எழுதி காட்டினாரா? திடீர்னு எங்கிட்ட இருந்தியா இந்த நெல்வேலிநாதர், நெல்லையப்பர் அப்படிங்கிற பேர் வந்துச்சுன்னு சொல்லி கேட்டா, முன்னால காலத்தில் இந்த வேணுவன காட்டுக்குள்ள கோயில் கட்டப்பட்டு கும்பிடப்பட்டு வந்த இந்த சிவலிங்கத்துக்கு வேதப்பட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு சிவாச்சாரியார் ரொம்ப காலமா பூசை வச்சு வந்தார்னு சொல்லப்படுது. அவரு தினமுமே இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சாமிக்கு சாப்பாடு படைக்கிறதுக்காக, திருவமுது கொடுக்கிறதுக்காக, நைவேத்தியம் படைக்கிறதுக்காக அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட எல்லாம் போய் கொஞ்சம் கொஞ்சம் நெல்லை வாங்கிட்டு வந்து அந்த நெல்லை பூரா ஒன்று சேர்த்து காய வச்சு குத்தி அதில் இருந்து அரிசி எடுத்து அதை சாதமாக வடித்து இந்த சாமிக்கு நைவேத்தியம் பண்ணக்கூடிய வழக்கத்தை வச்சிருந்திருக்காரு. ஏன் இப்படிப்பட்ட ஒரு வழக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால், சிவபெருமானையே நினைச்சு கிடையா கிடந்த அந்த வேதப்பட்டருடைய வாழ்க்கையில் ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தணும் அப்படின்னு சொல்லி சாமி முடிவு பண்ணி வேணும்னே இந்த வேதப்பட்டருடைய வாழ்க்கையில் ரொம்ப பஞ்சம் வர்ற மாதிரி பண்ணிடுறாரு. ஆண்டவனுக்கு படைக்கக்கூடிய அந்த கொஞ்சம் அரிசி கூட அவர்கிட்ட இல்லாமல் போயிடுது. அதனால மக்கள்கிட்ட இறந்து வாங்கி வந்து அந்த நெல்லை குத்தி அரிசியை புடைச்சு அதுக்கப்புறமா சாமிக்கு நைவேத்தியம் படைச்சு வந்துக்கிட்டு இருக்காரு. அப்படித்தான் ஒரு நாள் ஊர் மக்கள்கிட்ட எல்லாம் போய் கொஞ்சம் கொஞ்சம் நெல்லை இறந்து வாங்கிட்டு வந்து இங்க வேணுவன காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சிவலிங்கத்துடைய அந்த சன்னதி முன்னால அந்த நெல்லை எல்லாம் காய போட்டுட்டு, சரி சாமிக்கு நைவேத்தியம் படைக்கிறதுக்கு முன்னால நம்ம குளிச்சுட்டு வந்துடுவோமேன்னு சொல்லிட்டு அந்த கோயிலில் இருந்து கிட்டத்தட்ட 3-3.5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய செந்து பூந்துறை அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய தாமிரபரணி ஆத்துக்கு போய் அங்க குளிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி அந்த சாமி ஆத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கிற அதே நேரத்தில் திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. இவர் என்னடான்னா வீடு வீடா போய் இறந்து வாங்கிட்டு வந்திருந்த அந்த நெல்லை எல்லாம் நல்லா காயட்டுமேன்னு சொல்லிட்டு கோயில் முன்னால நல்லா வெயில்ல காய போட்டு வந்திருக்காரு. இப்போ மழை பெஞ்சிச்சுன்னா
எந்த மண்டபத்துடைய நிழலையும் நம்ம இப்போ நெல்லை காய போடலை, அதனால கண்டிப்பாக நெல் நனைஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா இன்னைக்கு சாமிக்கு படைக்க வேண்டிய அந்த சாப்பாடு தடைப்பட்டு போயிருமே, சாமியை பட்டினி போட்ட பாவத்துக்கு நம்ம ஆளாகி போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு தாமிரபரணி ஆற்றுல இருந்து இப்படி கோயிலை நோக்கி ஓடி வராரு அந்த வேதப்பட்டர். அவர் ஓடி வந்து கோயில் முன்னால அந்த நெல்லை பூரா பார்க்குறாரு. சரியான மழை அடித்து வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்கு. நெல்லெல்லாம் இந்நேரம் நனைஞ்சு போயிருக்குமே, தண்ணியில் அடிச்சுட்டு போயிருக்குமே அப்படின்னு சொல்லி அவர் வந்து பார்க்கும்போது சரியான மழை அந்த கோயிலுக்குள்ளேயும் பெஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் அந்த மழையில் ஒரே ஒரு துளி கூட அந்த நெல் மேலே விழலை. மொத்த மழை துளியும் மொத்த தண்ணியும் அந்த நெல்லை சுற்றி ஓடுதே தவிர நெல் இருக்கக்கூடிய அந்த இடத்துல மட்டும் சரியான வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த வெயிலில் இன்னமும் அவர் காய போட்டு போயிருந்த அந்த நெல்லானது இறைவனுக்கு திருவமுது படைக்கிறதுக்காக காஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு. இதை பார்த்த வேதப்பட்டர் ஆடி போயிடுறாரு. ஆண்டவனுடைய இந்த கருணையை இந்த மகிமையை நினைச்சு ரொம்பவே பூரிச்சு போயிடுறாரு. அதுக்கப்புறமா தாம் பார்த்த இந்த அதிசயத்தை நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிற பாண்டிய மன்னனுக்கும் சொல்லி அனுப்பி அவரும் வந்து பார்த்து இந்த ஆச்சரியத்தை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நெல்லுக்கு தண்ணி வந்து உள்ள புகுந்து அடிச்சுட்டு போகாம வேலி போட்டு காப்பாற்றி கொடுத்த இந்த சாமிக்கு வேணுவனநாதருக்கு இன்னையில இருந்து நெல்வேலிநாதர் அப்படிங்கிற ஒரு பேரை கொடுக்குறாங்க. அப்படி நெல்வேலிநாதர் உட்கார்ந்து இருக்கிற இந்த ஊரானது அதுக்கப்புறமா மூங்கில்வனம் வேணுவனம் அப்படின்னு கூப்பிடப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அது நெல்வேலி நெல்வேலி அப்படின்னு கூப்பிடப்பட்டு அந்த மகிமை பொருந்திய நெல்வேலி தான் திருநெல்வேலி நெல்லை அப்படின்னு பேர் வாங்கி இப்போ நெல்வேலிநாதராக நெல்லையப்பராக இந்த சாமி நமக்கு காட்சி கொடுக்கிறாரு. இப்போ சாமிக்கு எப்படி நெல்லையப்பர்னு பேர் கிடைச்சிச்சு, அதுக்கப்புறமா இந்த ஊருக்கு எப்படி திருநெல்வேலின்னு பேர் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனா முதல்ல இந்த வேணுவன காட்டுக்குள்ள இந்த சிவலிங்கம் எப்படி வந்துச்சு, அதாவது நெல்லையப்பர் முதல்ல இந்த இடத்துக்கு எப்படி வந்து சேர்ந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அதுவும் ரொம்பவே ஆச்சரியமான ஒரு கதை. அந்த காலகட்டத்தில் ராமகோணார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் நிறைய மாடுகளை எல்லாம் வச்சு பால் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அவர் தினமும் நிறைய மண் கலயங்கள்ல மண்பானைகள்ல மாட்டுக்கிட்ட இருந்து பாலை கறந்துக்கிட்டு ஊர் பூரா ஊத்துவாரு. அதே மாதிரி அரண்மனைக்கும் பாண்டிய மன்னன் ஆண்டுகிட்டு இருந்த ராமபாண்டியன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மன்னன் ஆண்டுகிட்டு இருந்த அவனுடைய அரண்மனைக்கும் இவர் தான் பால் ஊத்திக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ இந்த ராமகோணார் ராமபாண்டியன் அப்படிங்கிற மன்னனுக்கு பால் ஊத்த போகும்போது திடீர்னு ஒரு நாள் இந்த வேணுவன காட்டை தாண்டி போகும்போது அவருடைய காலில் ஒரு மூங்கில் முனையானது தட்டி விட்டுருது. அதனால அவர் கையில் கொண்டு வந்திருந்த அந்த மண்பானையில் இருக்கக்கூடிய பாலெல்லாம் அந்த மூங்கில் முனை மேலேயே கொட்டி போயிருது. என்னதான் மூங்கில் முனை தட்டி விட்டு பால் கொட்டி போயிட்டாலும் மொத்தமாக கொட்டலை, பாதி கொட்டி பாதி கொட்டாமல் இருக்கு. அதனால அந்த பாதி குடத்தில் இருக்கக்கூடிய பாலை மட்டும் கொண்டு போய் இவர் அரண்மனையில் சேர்த்துடுறாரு. இது ஒரு நாள் 2 நாள் நடந்தால் பரவாயில்லை, தினமுமே இந்த ராமகோணார் பாலை கறந்துக்கிட்டு வரும்போது கரெக்டாக இந்த வேணுவன காட்டுக்குள்ளே இருக்க அந்த மூங்கில் முனை தட்டி விட்டு இதே மாதிரியே பால் சிந்தி, ஆனால் பானை உடையாது, கொஞ்சம் பால் மட்டும் தங்கிரும். அதை கொண்டு போய் அவர் அரண்மனையில் கொடுக்கக்கூடிய அந்த வழக்கம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இப்படி தினமும் அரண்மனைக்கு வரக்கூடிய பாலில் அளவு குறைஞ்சு வருது அப்படின்னு கண்டுபிடிச்ச அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய வேலையாட்கள் மன்னர்கிட்ட இந்த பால்காரரை பற்றி புகார் சொல்றாங்க. மன்னனும் அந்த பால்காரரு ராமகோணாரை கூப்பிட்டு வச்சு, ஏயா மக்கள் கிட்ட திருட்டுத்தனம் பண்ணுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன், நீ என்னடானா இங்க அரண்மனைக்கு ஊத்தக்கூடிய பால்லையே திருட்டுத்தனம் பண்றையே, பாலை குறைச்சு குறைச்சு ஊத்துறையே, என்னையா சங்கதி, நாளையிலிருந்து கரெக்டா நீ பால் கொண்டு வந்து கொடுக்கலனா ஓம் மேல நடவடிக்கை எடுப்பேன், உனக்கு தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு மன்னர் சொல்லிடுறாரு. அதனால ராமகோணாரு ரொம்பவே பயந்து போயிடுறாரு. என்னடா தினமும் வாரம் இந்த மூங்கில் முனை தட்டி விடுது, பாதி பாலை பூரா அது மேல கொட்டி போடுறோம், இன்னைக்கு பிரச்சனை ரொம்ப பெருசா போயிருச்சு, மன்னர் கூப்பிட்டு நம்மளை தண்டிப்பேனே சொல்லிட்டாரு, இனிமேல் இந்த மூங்கில் முனை இருந்துச்சுன்னா கண்டிப்பா நாளைக்கு நம்ம வரும்போதும் நம்ம காலை தட்டி விடும், பாலுடைய அளவு குறைஞ்சு போயிடும் சொல்லிட்டு வீட்டுக்கு போய் ஒரு கோடாரி எடுத்துட்டு வந்துட்டு அங்க இருந்த அந்த மூங்கில் முனையை வெட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஒரு வெட்டு போட்ட உடனேயுமே அந்த மூங்கில் முனையிலிருந்து ரத்தமானது பீச்சிக்கிட்டு வர ஆரம்பிக்குது. இதனால பயந்து போனவர் என்ன நடக்குதோ ஏது நடக்குதோ அப்படின்னு தெரியாம ஓடி போய் ராசா கிட்ட நடந்ததை போறதையும் சொல்ல போக, ராசா என்னடா பூமியிலிருந்து எப்படி ரத்தம் வரப்போச்சு, மூங்கில் முனையிலிருந்து எப்படியா ரத்தம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிசயத்தை பார்க்கறதுக்காக தன்னுடைய கையாட்களை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இந்த மூங்கில் வனத்துக்குள்ள வந்து பார்க்கிறாரு. அப்போ அந்த ஆச்சரியத்தை பார்த்துக்கிட்டு ராசாவும் தன்னுடைய கையாட்களை வச்சு அந்த இடத்த தோண்டி பாருங்கன்னு சொல்றாரு. அப்படி அவங்க தோண்டி எடுக்கும்போது அதுக்குள்ள இருந்து ஒரு சின்ன லிங்கம் வந்திருக்கு. அந்த லிங்கத்துடைய தலையில இருந்து தான் இப்ப ரத்தமானது பீச்சி போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்து பயந்து போன ராமபாண்டியன் மன்னன், ஐயோ ஆண்டவனே, நீங்க தான்
தினமும் உங்கள் மேலே பாலை கொட்ட வச்சிருக்கீங்க அப்படின்னு தெரியாமல் இந்த ராமகோணாரை நான் கண்டிக்க போய் உங்களுடைய தலையில் இன்னைக்கு ரத்தம் வர்றதுக்கு நானே காரணமாகி போயிட்டேனே, தயவு செஞ்சு இந்த ரத்தத்தை நிறுத்தி எங்களுக்கு நல்லபடியாக காட்சி கொடுங்க அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டதுனால அந்த ரத்தமானது சிவலிங்கத்துடைய தலையில் இருந்து நின்று போச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் வெளிப்பட்டு வந்த அந்த லிங்கமானது ரொம்பவே சின்ன லிங்கமாக இருந்திருக்கு. அதனால இந்த லிங்கத்துக்கு ஒரு கோயில் கட்டி மக்கள் எல்லாம் வழிபடுறதுக்கு வழிவகை செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு மன்னன் நினைச்சதுனால அந்த சிவபெருமான் கிட்டயே வேண்டி விரும்பி கேட்டுக்கிறாரு, ஐயனே மக்கள் எல்லாம் உங்களை பார்த்து வழிபடுவதற்கு வசதியாக கொஞ்சம் பெரிய லிங்கமாக காட்சி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது வானத்துக்கும் பூமிக்குமாக அந்த லிங்கமானது ஒரு நொடியில் வளர்ந்து நின்று மன்னனை ஆச்சரியப்படுத்தியிருக்கு. அதுக்கப்புறமா ராமபாண்டிய மன்னன் மறுபடியும் சிவபெருமான் கிட்ட வேண்டி, ஐயனே நீங்க ஆதியும் அந்தமும் இல்லாதவர், ஆனா மக்க மனுஷரு நாங்க பார்த்து கும்புற அளவுக்கு கொஞ்சம் உங்களுடைய உயரத்தை குறைச்சிக்கங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டதுனால மறுபடியும் அங்க இருந்த லிங்கமானது மக்கள் எல்லாம் கும்பிடப்படக்கூடிய அளவுல கொஞ்சம் சின்ன லிங்கமா மாறுச்சு. இப்போ லிங்கம்னு சொல்லக்கூடியது அந்த ஊசியான அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த முனை மட்டும்தான். இப்போ லிங்கத்துக்கு ஆவுடை சாத்தணும். ஆவுடைங்கிறது அந்த லிங்கத்தை சுத்தி நம்ம சதுரமாவோ வட்டமாவோ இருக்கும் பாத்தீங்களா, அந்த அமைப்புக்கு பேர் தான் ஆவுடைன்னு சொல்றாங்க. அதை சார்த்தி அதுக்கப்புறமா கோயில் கட்டி மக்களை எல்லாம் வழிபட வைக்கணும் அப்படின்னு மன்னன் முடிவு பண்றான். அதனால வேத சாஸ்திரங்கள்ல விற்பனர்களா இருந்த நிறைய பேரை கூப்பிட்டு இங்க இருக்கக்கூடிய அந்த லிங்கத்துக்கு ஒரு ஆவுடைய சாத்த வைக்கிறாரு. அப்படி ஆவுடை சாத்திய அந்த அடுத்த நிமிடத்திலேயே மறுபடியும் சிவபெருமான் தன்னுடைய அந்த லிங்க திருமேனியை இன்னும் கொஞ்சம் வளர வைக்கிறாரு. அதனால அப்ப சிவபெருமானுக்கு இன்னொரு ஆவுடையும் சாத்தணும், அப்பதான் அந்த உயரத்துக்கு கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு இன்னொரு ஆவுடையையும், அதாவது அந்த சதுர வடிவில் அந்த வட்ட வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த கீழமைப்பு, அதே மாதிரி இன்னொரு ஆவுடையையும் கொண்டு வந்து அந்த லிங்கத்து மேல சாத்த வைக்கிறாரு மன்னர். ஆனா அப்படி அவர் சார்த்த ஒவ்வொரு ஆவுடையும் சார்த்த அந்த லிங்கமானது மறுபடியும் வளர்ந்துகிட்டே போகுது. இப்படியாக 21 ஆவுடைகளை சாத்தியாச்சு. அப்புறமாவும் லிங்கம் வளர்ந்துகிட்டு போகுது. அதனால மன்னர் இறைவனுடைய இந்த திருவிளையாடலை புரிஞ்சிக்க முடியாம 21 ஆவுடைகளுக்கு மேல சாத்தக்கூடாது அப்படின்னு இந்த வேத சாஸ்திரங்களை படிச்ச பெரியவங்க எல்லாம் சொன்னதுனால இப்படி சாமிக்கு நல்ல ஆவுடைய சாத்தி நம்மளால கோயில் கட்ட முடியலையே அப்படின்னு தன்னுடைய உயிரையே விடுறதுக்கு அந்த இடத்துல முயற்சி செஞ்சானோ, அதுக்கப்புறமா ஆண்டவன் அவனுக்கு காட்சி கொடுத்து இந்த 21 ஆவுடையோடு அவர் வளர்ந்த அந்த திருமேனியை முடிச்சுக்கிட்டு எந்த உயரத்தோடு எனக்கு கோயில் கட்டுங்க அப்படின்னு சொன்னதுனால பாண்டிய மன்னனும் சிவபெருமானுடைய அந்த வாக்கை ஏற்றுக்கிட்டு இப்போ நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோமே இந்த நெல்லையப்பர் கோயில், அந்த கோயில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு அந்த வேணுவனநாதர்னு முன்னால் இருந்தவருக்கு கோயில் கட்டுறாரு. ஆனால் இப்போ கூட நம்ம கோயிலில் போய் பார்த்தோம்னா நம்ம சாமியுடைய லிங்கத்தை பார்ப்போம், கொஞ்சம் சாஞ்சு இடது பக்கத்தில் கொஞ்சம் வெட்டுக்காயத்தோட அந்த லிங்கமானது காட்சி கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அவருக்கு கீழே 21 ஆவுடைகள் இன்னைக்கு வரைக்குமே இருக்கு. அதனால தான் நெல்லையப்பர் கோயிலில் சாமியுடைய கருவறையானது கொஞ்சம் மேட்டு பகுதி அமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு கீழே பூமிக்குள்ள அந்த கருவறைக்கு கீழே இன்னமுமே 20 ஆவுடைகள் இருக்கு. நம்மளால அந்த 21வது ஆவுடை கடைசி ஆவுடை மட்டும்தான் மேலே இருக்கிறத மட்டும்தான் இன்னைக்கு தேதிக்கு தரிசிக்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் முதல்ல நெல்லையப்பர் வேணுவனநாதராக இந்த கோயில்ல சிவலிங்கமாக உருவான கதை. இப்போ சொன்ன இந்த கதையிலேயே சின்ன மாற்றங்களோட நிறைய வெர்ஷன் ஸ்டோரி சொல்லுவாங்க. அதாவது இந்த கோயிலையே போய் பார்த்தோம்னா கூட முழுதும் கண்ட ராமகோணார் அப்படின்னு ஒரு சிலையே இருக்கு. அவருக்கு ஏன் அப்படி ஒரு பேர் இருந்துச்சு, ஏன் அப்படி ஒரு சிலை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, முதல்ல ஒரு பால்காரரு இப்படி போய் தினமும் பாலை கொட்டிட்டே வந்துகிட்டு இருந்தாரு, அவர் தான் ராமகோணார். அந்த ராமகோணார் முதல்ல அந்த மூங்கில் முனையை வெட்டும் போது அதுல இருந்து ரத்தம் வந்துச்சுன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அவரு ரத்தம் வந்ததுக்கு அப்புறமா உடனே போய் மன்னரை கூப்பிடலைனும் அந்த இடத்துலயே சாமியை நினைச்சு இது என்ன நடக்குதுன்னு சொல்லி பயந்து போய் கையெடுத்து கும்பிட்டு நின்னதாகவும், அடுத்த நொடியிலேயே பூமிக்குள்ள இருந்த அந்த லிங்கமானது வெளிப்பட்டு வந்து அவருக்கு காட்சி கொடுத்துச்சுன்னு, அதுக்கப்புறமா சின்ன லிங்கமா இருக்கே இன்னும் வளரணும் அப்படின்னு அவர் வேண்டி வளர்ந்த அந்த நாதர் அந்த சிவபெருமான் மிக உயரமாக 21 ஆவுடைகள் சாத்தக்கூடிய அளவுக்கு அவ்வளவு உயரமாக வளர்ந்தாரணும். அப்படி அவர் வேண்டி வளர்ந்த நாதராக இருந்ததுனால இவருக்கு வேண்ட வளர்ந்த நாதர் அப்படின்னு ஒரு பேர் வந்திருக்கு இந்த சாமிக்கு. வேணுவனநாதர், வேண்ட வளர்ந்த நாதர், நெல்லையப்பர் அத்தனை பேருமே இந்த ஒரே சாமி தான். இப்படி சிவபெருமானை முழுவதுமாக அந்த 21 ஆவுடைகள் சாத்துற அளவுக்கு முழுவதுமாக இந்த ராமகோணார் பார்த்தாரு அப்படிங்கிறதுக்காகத்தான் அவரோட பேரே முழுதும் கண்ட ராமகோணார் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் கோயில்ல சொல்லப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இதே கதையிலேயே அந்த மூங்கில் வனத்துக்குள்ள போய் மூங்கில் முனையானது அவர் காலை தட்டி விட்டு பாலை கொட்ட வைக்கல, அங்க ஒரு கல் இருந்துச்சு. அந்த
கல் தான் சிவபெருமானுடைய லிங்கத்துடைய தலைப்பகுதி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்படி இந்த சிவலிங்கமானது இந்த வேணுவனத்துக்குள்ள வந்ததுக்கு நிறைய வெர்ஷன் ஸ்டோரிஸ் ஒன்றை தொட்டு ஒன்று சின்ன சின்ன மாற்றங்களோட சொல்லப்படுது. இப்போ இந்த நெல்லையப்பர் கதையை பார்த்த மாதிரியே இந்த கோயிலில் இருக்கக்கூடிய அம்மன் காந்திமதி அம்மனுடைய வரலாறை பற்றியும் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய நிறைய அதிசயங்களை பற்றியும் இந்த கோயிலில் நடக்கக்கூடிய ஆணி திருவிழாவை பற்றியும் பின்னால் வரக்கூடிய வீடியோக்களில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.